advance. So welcome to Vedanta channel பசங்களா. ஓகே, நாம இன்னைக்கு ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் 5 மார்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியே தர போறேன். ஓகேவா? காட்ட மட்டும் பொறுத்து இல்லை, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தர போறேன் பசங்களா. ஸோ MBST அப்படிங்கிற டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா, ரைட் நவ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வை ஏன் நான் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களா உங்களுக்கு இதுல எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு. நம்ம நிறைய ப்ரைஸஸை வின் பண்ண முடியும். அகாடமிக்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே கதவை தட்டாது. தட்டும் போது டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை உள்ள கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரிதான் இதுவும். ஸோ இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் இன்னும், பட் ஆஃப்லைன் எக்ஸாம்ன்ற சாக்கில் லீவ் போட்டாச்சு நீங்க போய் எக்ஸாம் எழுத முடியும் இந்த பசங்களா. அண்ட் இது ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் தானே. அண்ட் இதோட எக்ஸாம் சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ். இதுக்கு நியரா ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னா நல்லாவே நீங்க போய் அட்டென்ட் பண்ணி எழுதிட்டு வரலாம். ஸோ பார்லி டேக்ஸ் 1 hour 1 to 1.5 hours வந்து ஓன் வெஹிக்கல் தான் ஆகும். நீங்க இதே வந்துட்டு பஸ்ஸஸ்ல டிராவல் பண்றீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல நீங்க ரீச் ஆகி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் மேல இருந்தா கஷ்டம் தான். ஆனா அதுக்குள்ள இருக்க மாதிரி இருந்தா நீங்க தாராளமா போய் அட்டென்ட் பண்ணலாம். ரைட்டாடாப்பா? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன எக்ஸாம் டேட்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுன்ற டேட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வேணுன்ற சென்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எங்க இருக்கு? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ரைட்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் வந்துட்டு CS ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களோ, யூ ஜஸ்ட் லெட் தேம் ஷேர் திஸ் ஒன். ஸோ வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்? ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா இதை வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். யாருக்கெல்லாம் டிரைவிங் புரியுமோ அவங்களுக்கு தெரியும். இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஜஸ்ட் லைக் அ டிரைவிங். ஓகேவா? கீர் போட்டா ஓடுது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கீர் போட்டா கொஞ்சம் மூவ் ஆகுது, செகண்ட் கீர் போட்டா கொஞ்சம் மூவ் ஆகுது. லைக் எந்த இடத்துல எந்த கீர் போட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷன்னா கீர் அழுத்தும் போது உள்ள என்ன நடக்கும்? ஸோ அது போய் கீர் பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். நீங்க கிளச் அமுத்துறோன்னு அது வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வேணுன்ற கீர் போட்டு திருப்பி வந்து இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணும். அந்த மோட்டார் கூட சேர்ந்து வீல் அலைன்மெண்ட் ஆகி சுத்தும். ரைட்டா? இதுக்கு பின்னாடி பிசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட்? அது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? என்ன செய்யணும்னு சொல்லி லைக் வாட் யூ டிஃபைன். உனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு மைன்யூட் டீடைல்ஸும் டீடைலா இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது இம்ப்ளிமெண்டேஷன். மேலாப்ல போறது இன்டர்ஃபேஷன், உள்ள போறது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்தலாமா? ஸோ வாட் இஸ் இட்? ஸோ an interface is a set of action that an object can do. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை சொல்றது, அந்த ஆக்ஷன்ஸை சொல்றது இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் when you press the light switch, நீங்க லைட் ஸ்விட்ச் பண்ணோன்னே லைட் ஆன் ஆகும். ஓகேவா? we do not care அது எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்றது நம்மளுக்கு தேவையே இல்லை. லைட் ஸ்விட்ச் போட்டா எரியும், அவ்வளவுதான். இது இன்டர்ஃபேஸ். In object-oriented programming language, interface is a description of all functions. Functions na enadhu work. Function na enadhu work. ஒரு வேலை. ஓகேவா? That class must have. அது ஒரு class செய்யணும் in order to get a new interface. என்ன வேலைலாம் செய்யணும்ன்றத சொல்றதுல object oriented programmingல பண்ணும். For example, interface na என்னன்றது புரியுதுங்களா? இப்ப இதுவே இம்ப்ளிமெண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க இதுக்கு எதுக்கு என்ன வேணா எக்ஸாம்பிள் சொல்லலாம். in another example, anything like acts like அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். a light switch should have a function definition like turn on அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, and turn off அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன்னா என்னது? வேலை. ஸ்விட்ச் ஆன் பண்றது ஒரு வேலை, ஆஃப் பண்றது ஒரு வேலை. அதை ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றோம். So the purpose of interface is to allow the computer to enforce the properties of type T, whatever the interface is. சரிங்களா? ஸோ அப்போ இன்டர்ஃபேஸோட பர்பஸ் என்ன? கம்ப்யூட்டரை நான் ஃபோர்ஸ் பண்றேன், கம்ப்யூட்டரை நான் டிஃபைன் பண்றேன், இந்த வேலையை இந்த டைம்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னா என்னது? இந்த வேலையை செய்டா அவ்வளவுதான் சொல்றதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ வந்துட்டு we are going to, so class declaration combines the external interface with an implementation of that interface. ஓகேங்களா? கிளாஸ் தான் என்னன்னு தெரியுமா பசங்களா? கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்க பைத்தான்ல படிப்பீங்க. அதை நீங்க படிச்சிட்டீங்க ஆல்ரெடி. ஐ திங்க் 10th சாப்டர்ல நீங்க அது கிளாஸ் தான் படிச்சிருக்கீங்க. கரெக்டா?
ஸோ அதோட டிக்ளரேஷன்ல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுப்போம். ஏன்னா டிஃபைன் பண்ணுவீங்க, என்னென்ன வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் மெத்தட்ல. ஞாபகம் இருக்கா? கிளாஸ் மெத்தட்ஸ்ல நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம் வித் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் அந்த வேலையை எப்படி செய்யணுன்றதையும் நம்ம கிளாஸ்க்குள்ள சொல்லுவோம். அது ஒரு கிளாஸோட பிஹேவியர். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்டென்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அ கிளாஸ். உங்களுக்கு தெரியும், கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்ஸை வச்சுதான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். The interface defines an object facility to the outside world. So கிளாஸ்ங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸ் ரெண்டுமே இருக்கு. கிளாஸ்ங்கிற ஒரு டேட்டா டைப்ல இன்டர்ஃபேஸும் இருக்கு, வேல்யூ இருக்கு, அந்த வேலையை எப்படி செய்யணும்னு இருக்கு. கரெக்டா? ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டை வச்சு நான் அந்த வேலையை செய்வேன். ஓகேவா? அப்ப இன்டர்ஃபேஸ் என்னன்னா, நான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த வேலையை செய்யறேன்ல, அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். புரியுதாடாப்பா? ஸோ த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ். இன்டர்ஃபேஸ்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் அவுட் சைட் உலகத்துல எப்படி விசிபிளா இருக்கோ அவ்வளவுதான். அதுக்கு கீழே நான் எதுவுமே பேச மாட்டேன். சரிங்களா? So see, the difference between interface and implementation இப்ப சொல்றோம். Interface just define. நான் சொல்றேன் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே? இம்ப்ளிமெண்டேஷன் கேரி அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படி செய்யணும், நான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன், ஆனா அதை எப்படி செய்யணும்னு சொல்றது யாரு? இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? In object-oriented programs, classes are the interface. நான் சொன்னேன் class தான் interface, and how the object work, how the object process and executed. கிளாஸ்ல நான் வேலையெல்லாம் கொடுத்துருவேன், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும் நான் சொல்றதுக்கு பேர் என்ன? இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதாடா பசங்களா? இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றும் இல்லை, நீங்க உனக்கு ஏற்ற மாதிரி நீங்க டயலாக்ஸ் ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். சரி, அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும்? The class template specifies the class வச்சு தான் மோஸ்ட்லி பேசுவோம். So the class templates ஒரு வீகம் specifies the interface to enable an object to be created and operated properly. So கிளாஸோட டெம்ப்ளேட்டே நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றத மட்டும் சொன்னா அது இன்டர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே? அண்ட் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர், அதோட ஆர்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அது ரிலேட் பண்ணி நான் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு தி ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட் பண்ணி நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல இன்ஜின். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கார் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்பீட் கிளட்ச் அழுத்தி கீர்லாம் மாத்தி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாடாப்பா? அதை பத்தி இங்க பேசியிருக்காங்க 2 எக்ஸாம்பிள். இது எல்லாமே உங்களோட ஓன் பாயிண்ட்ஸ். ஸோ நீ இதை ஈஸியா உங்களுக்கு புரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுதலாம். A person who drive the கார் ஓட்டுறவங்களுக்கு அந்த காருக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. To increase the speed of the car, he just presses the accelerator. ஆக்சிலரேட்டர் அதை ப்ரெஸ் பண்ணா போதுன்ற அந்த பிஹேவியர் அவனுக்கு தெரிஞ்சா போதும், கார் ஓட்ட தெரிஞ்சா. Here the accelerator is the interface. அப்போ இந்த இடத்துல ஆக்சிலரேட்டர் நீ அதான் வேலையை அமுக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் இன்டர்ஃபேஸ் between the driver and the engine. என்ஜினுக்கும் டிரைவருக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் யாரு? அந்த ஆக்சிலரேட்டர். சரிங்களா? In this case, இப்போ இதே கேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு நீங்க சொல்றீங்க, ஃபங்க்ஷன் கால் should be speed 70. ஓகேவா? இப்போ ஒரு கால் வருது, எனக்கு ஸ்பீட் 70ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் தி இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த வேலை எனக்கு இன்டர்ஃபேஸ், ஒரு வேலை வருதுன்னா அது இன்டர்ஃபேஸ். ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்? இன்டர்னல் தி இன்ஜின் ஆஃப் தி கார் இஸ் டூயிங் ஆல் தி திங்ஸ். உள்ள இன்ஜின் தான் எல்லா வேலையும் செய்யும், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் வேர் ஃபியூவல், ஏர், ப்ரெஷர், எலக்ட்ரிசிட்டி கம் டுகெதர் டு கிரியேட் தி பவர் டு மூவ் தி வெஹிக்கல். ஆக்சுவலி என்ன நடக்கும்டாப்பா, உள்ள வந்துட்டு ஒரு ப்ரெஷர்லாம் கிரியேட் ஆகி அந்த ப்ரெஷரால மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட் தான் வீலை ரொட்டேட் பண்ண வைக்கும், அதனாலதான் வந்துட்டு வண்டி மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதுதான் இது. ஓகே, this is all your own ways. நீங்க எப்படி வேணா எழுதணும். சரிங்களா? All these actions are separated from the driver who just wants to go fast. Thus we separate interface from implementation. ஸோ அதனால தான் இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் தனியா பிரிச்சிட்டோம். ஏன்னா இந்த இன்ஜின் ஒர்க் பண்றக்கும் டிரைவருக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி நம்ம கொடுக்க முடியாது. அப்போ இன்டர்ஃபேஸ் வேற, இம்ப்ளிமெண்டேஷன் வேற. சரிங்களா? ஓகே, ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மினிமம் ஆஃப் 3 ஆர்குமெண்ட்ஸ். இப்போ 3 இருக்கு.
இந்த 3 பேத்துல யார் ரொம்ப சின்னது எப்படின்னு கண்டுபிடிப்போம், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிப்போம். இது வந்து ஒரு சூடோ கோட் வந்து ஜென்ரலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ லெட் மினிமம் 3x y z அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இஃப் x is less than y then இப்போ இவங்க 3 பேத்துல x வந்து சின்னவங்க, அதுக்கு இந்த 2 பேரை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றேன். இதுல x சின்னது, அதே அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திருப்பி அதை z கூட கம்பேர் பண்ணும். if x is less than z then x else என்ன z, சரிங்களா? else இல்ல இதுலயே வந்து y தான் சின்னதுன்னா y திருப்பி z கூட கம்பேர் பண்ண முடியும். ஸோ இது ட்ரூனா y சின்னது, ஃபால்ஸ்னா z சின்னது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். புரியுதாடா பசங்களா? அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட வேலை இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுங்க. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன். ஓகே. ஸோ பியூர் வெர்சஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர்னா ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் கொடுப்பேன், ஞாபகம் இருக்கா? ஸோ டெஃப்னு சொல்லிட்டு இப்படி எனக்கு கொடுப்பீங்க. இதுக்கு நான் வேல்யூவை பாஸ் பண்ணுவேன். அப்படி நான் ஒரே ஒரு வேல்யூவை பாஸ் பண்றேன். இதுக்கு ரிசல்ட் அவுட்புட்னு ஒன்று வரும்ல, நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது, ரைட்? ஒரே இன்புட்டை நான் எத்தனை தடவை கொடுத்தாலும் எனக்கு வர அவுட்புட்ல எந்த சேஞ்சும் கிடையாது அப்படின்னா இட் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட். திருப்பி அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். நீங்க ஒரே இன்புட்டை கொடுக்குறீங்கன்னா ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். when the same arguments are passed, நீங்க ஒரே ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்றேன்னா ஒரே ரிசல்ட் தானே வரும் அப்படின்னு பேசுறது பியூர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ sin 0 ஆல்வேஸ் 0. நீங்க சைனுக்குள்ள 0 போட்டீங்கன்னா எப்பவுமே 0 தான் கொடுக்கும், ரைட்டா? மாறி கொடுக்குமா என்ன? இல்ல. ஒரு டைம் 1, ஒரு டைம் 5/2 அப்படியே கொடுக்கும். நோ, this means every time you call the function with the same argument the results will be same. சரிங்களா? அப்போ பியூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸ்கொயர் பண்றது. let a function be a pure function provided it should not have any external variable. For example, let square x ஸ்கொயர் பண்றது தான் உங்க வேலை. ரிட்டர்ன் லைக் ஒரு எக்ஸை கொடுப்பாங்க, நீங்க ரிட்டர்ன் அவுட்புட்டை என்ன கொடுப்பீங்க, அவங்கள ஸ்கொயர் பண்ணி கொடுக்கறது அவுட்புட், சரியா? இப்போ நான் 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அதை ஸ்கொயர் பண்ணி 4 தான் கிடைக்கும். எப்பயுமே 2 கொடுத்தனா எப்பயுமே ஸ்கொயர் ஃபங்க்ஷனோட ஆன்சர் 4 தானே? சேஞ்ச் ஆகுமா? ஆகாது இல்ல. ஸோ அப்போ இது ஒரு பியூர் ஃபங்க்ஷன், சரிங்களா? whenever I pass 2 the result will be 4. அது சேஞ்சே ஆகாது, ரைட்டா? இதுவே இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேச போறோம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. there are various theoretical advantages of having pure functions. one advantages, the function is pure. பியூரா இருக்கிறனால தான் நம்ம லூப்பை தைரியமா யூஸ் பண்ண முடியும். then it is called several times when the same arguments the compiler only needs to actually call the one function once. actually ஒரே ஆன்சர் திருப்பி தான் வரப்போகுது அப்படின்னா இது கம்பைலருக்கு ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் கம்பைல் பண்ணி முடிச்சிடும். ஸோ அதுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும். நீ ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போறேன்னா அவுட்புட் எப்பவுமே சேம் தான். அப்ப அந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட்டே பண்ணும். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதோட ஆன்சரே அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க, சரியாடாப்பா? For example, if I is equal to 0, if I is equal to 0 னா என்னது? ஸ்ட்ரிங் லென்த். ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க நான் கவுண்ட் பண்ண போறேன். ஸோ இனிஷியலி அதை நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒருவேளை உங்களோட ஐ வந்து லெஸ் தென் ஒரு ஸ்ட்ரிங் லென்த்தோட கம்மியா இருக்கு அப்படின்னா அது 1 டைம் ஆட் பண்ணுங்க. எப்போ 1 டைம் ஆட் பண்ணுங்க. கம்மியா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரும், கரெக்டா? எப்போ கரெக்டா எக்ஸாக்ட் ஈக்குவலா இருக்கும் அப்போ இந்த லூப் விட்டு எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஸோ ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவாடா பசங்க? ஸோ ஸ்ட்ரிங் லென்த் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்குல்ல, அதுக்கு நீங்க இதை எழுதிக்கலாம். ஏன் ஸ்ட்ரிங் லென்த் ஒரு பியூர் ஃபங்க்ஷன்? ஸோ ஸ்ட்ரிங் லென்த்னா என்னடா? ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். கம்ப்யூட்டர்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? COMPUTER, மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ 8 அப்படிங்கிற ஆன்சரா நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் கால் ஈச் டைம், ஒவ்வொரு டைம் நீங்க கால் பண்றீங்க. ஸ்ட்ரிங் லென்த் நீட்ஸ் டு ஐட்ரேட் ஓவர் தி ஹோல் ஆஃப் எஸ். ஸ்ட்ரிங் லென்த்ல என்ன பண்ணும்? ஒவ்வொரு கேரக்டரையுமே உள்ள வந்து ஐட்ரேட் பண்ணும். ஸோ திருப்பி ஒவ்வொரு வேல்யூ, அந்த வேல்யூ திருப்பி செல்றதுக்கு பேர் ஐட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அந்த வேல்யூ அது செய்யும். if the compiler is smart enough to work, அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. string length is a pure function, அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா s is not updated in the loop. s வந்து அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காது.
ஒவ்வொரு டைமும் அதே எஸ் திருப்பி 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 போட்டுட்டு இருக்காது. ஒரே ஒரு எஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அது தேவையான வேலையை செஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அந்த எஸ்ஸை திருப்பி 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 நியூவா என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்காது. புரியுதா பசங்களா? அது ஒரே எஸ்ஸை அது கீப் அப் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு டிட்டோ போட ஆரம்பிச்சிடும். ஓகே, எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்புறம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஒய். ஏன்னா இதே தான் திருப்பி திருப்பி போது நம்ம டிட்டோ சைன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. சரியாடாப்பா? Then it can remove the redundant extra calls to string length and make the loop to execute only one time. ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண விடும். சரியாடாப்பா? ஸோ இது பியூர் ஃபங்க்ஷன். அதனால இது ரைட்டுங்களா? ஸோ ஏன் பியூர் ஃபங்க்ஷன்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிகாஸ் தி ஃபங்க்ஷன் டேக்ஸ் ஒன் வேரியபிள் அஸ் அ பேராமீட்டர். ஒரே ஒரு வேரியபிளை பேராமீட்டரா எடுத்துக்கும். அண்ட் ஆக்சஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் லென்த். அதோட லென்த்தை ஃபைண்ட் பண்ண உதவும். ரைட்டா? திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரீட் எக்ஸ்டர்னல் மெமரி அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் இட். அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காது. த வேல்யூ ரிட்டர்ன், உனக்கு வர வேல்யூல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. மெமரியிலேருந்து அப்படியே உனக்கு டிட்டோ கொடுக்க போகுது. ஓகேவாடாப்பா? ஓகே, வாட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன்? இம்பியூர் ஃபங்க்ஷன் இட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நீங்க கொடுக்கணும். The variable used inside the function may cause side effects to the function. இதனால side effects நடக்கும். ஏன்னா மாறி ஒரே விஷயத்துக்கு நிறைய அவுட்புட் வருதுன்னா இது நிறைய side effects இருக்கு, which are passed with any arguments. In such a case, the function is called impure function. When a function depends on a variable or a function outside, ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற வேரியபிளையோ இல்ல வெளியே இருக்கிற யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அப்ப இந்த மாதிரி இடத்துல ஆகும். You can never be sure that the function will behave. அப்போ இது வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அவங்க மாறினாங்கன்னா இவங்களும் மாறுவாங்க. இட்ஸ் லைக் பச்சோந்தி மாதிரி, சாம்பியன் ஆன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வெளியே வெளியே மாறுதல் இருக்குன்னா இங்கேயும் மாறுதல் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீ நம்பவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? யூ கேன் நெவர் பி ஷுர் த ஃபங்க்ஷன் வில் பிஹேவ். ஒரே மாதிரி தான் எப்பயும் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்துட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு பேரு ரேண்டம் ஃபங்க்ஷன். ஸோ ரேண்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்துட்டாலே அது ஒரு அவுட்புட் தான். அதுக்கு ரேண்டம்குள்ள நீங்க 2வே கொடுத்தாலும் அதோட வேற அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு டைம் 2 கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸா வரும். ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு ரேண்டம் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பேரு ரேண்டம். ஏன்னா ரேண்டமா ஒரு நம்பரை நம்மளுக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். ஸோ அப்போ இதுக்கு மாறுதல் இருந்துகிட்டே இருக்கு. We have different answers at very different times. So it is an impure function. So for example, இப்போ பாருங்க, if a அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம்னு நான் கொடுக்குறேன். if ஏக்கு ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன், அப்போ அது வந்து லெஸ் தெனாவும் இருக்கலாம், கிரேட்டர் தெனாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதுக்கு மாறுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ ரேண்டம்னு கொடுக்கறதுனால கம்ப்யூட்டர் ரேண்டமா ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஏக்கு 100 கொடுக்கலாம். இட் இஸ் அப் டு கம்ப்யூட்டர் விஷ். 100ன்னு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 is greater than 10, அப்போ 100 பிரிண்ட் பண்ணிடும். இதுவே சம்டைம் ரேண்டமா கொடுக்குறேன்னு 0 கூட கொடுக்கும். 0 is not greater than 10, அப்போ நம்மளுக்கு 10 ரிசல்ட்டா கொடுக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ரேண்டம்ங்கிறது என்னது, இதோட ஆன்சர் வந்து நம்ம சொல்லவே முடியாது. இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அன் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே, வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்? ஸ்கோப் அப்படின்னா வேரியபிளை நான் எந்த இடத்துல போடுறேனோ அதை பொறுத்து அதோட லைஃப் ஸ்பேன் மாறும். அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டம்மியா யூஸ் பண்ற வேரியபிள். ஸோ வெளியிருந்து ஒருத்தங்களை பாஸ் பண்றதுக்கு உள்ள ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, உள்ள ஒரு கையாள் வச்சுக்கிட்டு, அந்த கையாளுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். ஸோ ரெஃபர்ஸ் டு டிஃபைன் கரெக்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறவங்க. ஆல்வேஸ் a function will look up for a variable name in its local way. Only if it is not find it, outer scopesக்கு போகும். ஒரு வேரியபிள் வந்தா ஃபர்ஸ்ட் அது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஸோ இது வந்து என்டையரா மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் a is equal to 7, print a. ஸோ திஸ் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா தான் இந்த ப்ராக்கெட் இருக்கும், ரைட்? அப்போ ஏங்கிறது என்னது, ஒரு லோக்கல் வேரியபிள். சரிங்களா? அது உள்ளுக்குள்ளேயே தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. Global scope, a variable which is declared outside. எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் டாப்ல வெளியே நான் போட்டுருவேன், அதுக்கு பேரு global variable. This means global variable can be accessed inside access பண்ணிக்கலாம், வெளியும் access பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தாண்டி நான் வெளியே போட்டிருக்கேன்.
A10ன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஏன்னு கொடுத்தாதான் 7 வெளியே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா ஏக்கு 10 தான் எடுத்துக்கும், 7 எடுத்துக்காது. ஏன்னா அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கு. அப்போ a is equal to 7 அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, a is equal to 10 தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ அதை இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. சரியாடாப்பா. ஓகே. வாட் இஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப்? என்க்ளோஸ்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷனா இருக்கிறவங்க, அதுல வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெர்மிட் ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். நெஸ்டட்னா ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ், குட்டி குட்டி பாக்ஸ். ஓகேங்களா. A function within another function is called nested function. A variable which is declared inside a function which contains another function definition. So function குள்ள ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த குட்டி ஃபங்க்ஷனால அந்த குட்டி ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறவங்களையும் யூஸ் பண்ணிக்க முடியும், அதோட பேரண்ட் கிளாஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு, ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு குட்டி ஃபங்க்ஷனும் இருக்கு. ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு குட்டி ஃபங்க்ஷன். இப்போ இதுல ஒரு பிரிண்ட் ஏன் இருக்கா? இப்போ இது குட்டிக்குள்ள இருக்கிறதுனா, குட்டி பாக்ஸ்க்குள்ள இருக்கிறதுனா, ஆனா அந்த குட்டி பாக்ஸ்ல தான் நான் பிரிண்ட் ஏ போட்டிருக்கேன். ஆனாலும் இந்த A10ங்கிறது ஆக்சஸ் ஆகும். ஒய் அப்படின்னா, ஏன்னா இது வந்து இதோட பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பேரண்ட் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்க்ளோஸ்டு ஸ்கோப். சரியாடாப்பா. ஓகே. வாட் இஸ் பில்டின் ஸ்கோப்? பில்டின் அப்படின்னா சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு, அதுல யூஸ் பண்ற வேரியபிள். ஃபைனலி we discuss about the widest scope. இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை நீங்களா யூஸ் பண்ணி, இப்போ ஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் a is equal to 10ன்றது நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டா. ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. பில்டின் ஸ்கோப்புங்கிறது பைத்தான்ல இருக்க யாரு எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14ங்கிறது இன்பில்டா பைத்தான்ல வச்சுட்டாங்க. பையோட வேல்யூ இதுதான், நீங்க எப்ப வேணாலும் பையை யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணும் போது எழுதி வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சில வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் பில்டின் வேரியபிள்ஸ். So the built-in scope has all the names that are preloaded. Program code already முன்னாடி லோட் பண்ணியாச்சு. நீங்க கோட்ல அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதோட வேல்யூ இஸ் known to compute. சரிங்களா? Then we will start the compiler or the interpreter. So any variable or module which is defined in the library functions. So முன்னாடி வெச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் library ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சரியாடாப்பா? They are loaded as a library files or imported. For example, இப்போ இதுல சரிடா பசங்க, இதுல எந்த எக்ஸாம்பிள்ஸும் இல்ல. ஸோ பை இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we are explaining about data types. சரிங்களா? ஸோ இதுல எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, we have built-in fundamental data typesன்னு ரெண்டு built-in data typesன்னு ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ சச் இதெல்லாம் பில்ட் பண்ணி வச்ச டேட்டா டைப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்பர், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், டியூபிள்ஸ், லிஸ்ட், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். இது மொத்தம் எத்தனை பில்டின் இருக்கு? நம்பர், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், டியூபிள்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டிக்ஷனரின்னு சொல்லிட்டு 7 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர். நம்பர்ல என்ன விதமான நம்பர்ஸ் தான் இருக்குன்னா, இன்டீஜர் நம்பர், ஃப்ளோட்டிங் நம்பர், அதாவது டெசிமல் நம்பர்ஸ் அதை கொடுத்துருக்கோம். ஸோ த பில்டின் நம்பர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தான் சப்போர்ட்ஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா பைத்தான்ல எதெல்லாம் சப்போர்ட் ஆகும்னா, இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் நம்பர் சிஸ்டம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பைத்தான்ல. சரிங்களா? ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் கேன் பி டெசிமல். அது டெசிமலா இருக்கலாம், ஆக்டலா இருக்கலாம். இது டெசிமல்ல பாயிண்ட் வச்சது கிடையாது, அதோட பேஸ் வந்து 2. ஓகே. அதாவது 0, 1 நம்ம 0 to 9 எந்த டிஜிட்ஸ் வேணா ஆக்சஸ் பண்ண முடியும்னா அது டெசிமல். 0 to 8 என்ன டிஜிட்ஸ் வேணா ஆக்சஸ் பண்ண முடியும், அது ஆக்டல். அண்ட் ஹெக்ஸாடெசிமல்னா 0 to F வரைக்கும். ரைட்? ஆக்டல் இன்டீஜர் யூசஸ் அதுக்கு முன்னாடி 0ங்கிற டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த டிஜிட்டை யூஸ் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமலுக்கு 0x அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவாடாப்பா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே நம்மளோட டெசிமல் இன்டீஜர்ஸ். இது எல்லாமே பைத்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஆக்டலா நீங்க கொடுக்குறீங்கன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் 0 போட்டு நீங்க அந்த நம்பரை கொடுக்கணும். ஆர் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் நம்பர் 0xன்னு போட்டு கொடுக்கணும். தென் அண்ட் ஃபார் லாங் டெசிமல் நம்பர்ஸ்க்கு எல் போட்டுக்கணும். லாங்னா இது அதோட மெமரி ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். எனக்கு இந்த மெமரி ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, இதுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமா இருக்கும்னா லாங் டெசிமல் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So the complex number system is made up of. அப்போ complex number system நான் என்ன பண்றது, அதெல்லாம்
அதுல 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க ஃபார் லைக் ஆர்டர் பேர் மாதிரி. எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஆர்டர் பேர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ரியல் பார்ட்டுக்கும் இன்னொன்று இமேஜினரி பார்ட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவாடாப்பா? அண்ட் ஃபார் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சிஸ்டம், இன்டீஜர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃப்ளோட்டிங்ல எப்படி? ஃப்ளோட்டிங்கும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் தான். ஆனா அதுல என்னது? டெசிமல் பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? அந்த டெசிமல் பாயிண்ட்டை சொல்றதுக்காக எக்ஸ்போனென்ஷியலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் வந்து சயின்டிபிக்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? 1.32 into 10 power 5 அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த 10 power 5 we can represent as e.0. ஈன்னு போட்டா ஸோ இது எக்ஸ்போனென்ஷியல், அது ஒரு டெசிமல் நம்பர் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சோம். ரைட் யாரப்பா? ஸோ contains a decimal digit part, decimal point and exponent part followed by 1 or more digits. சரிங்களா? ஒரு டிஜிட்ல 2 டிஜிட்ஸ் போட்டுட்டு நீங்க எக்ஸ்போனென்ஷியல் டிஜிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 டிஜிட் இருக்கு, டெசிமலா 4 டிஜிட் இருக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக போடுற விஷயம். ஓகே. ஸோ இதுலயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we are entering into boolean. boolean data typeனா அதுல 2 ஸ்டேட்மெண்ட், ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். சரிங்களா? அதுல 2 டேட்டா தான் கொடுக்க முடியும். ஒன்னு ட்ரூ கொடுக்கலாம் இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கலாம். அதோட டேட்டா டைப் என்னது? பூலியன். பூலியன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா தெரியும். ஸ்ட்ரிங்னா என்னது? லெட்டர்ஸ். லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், வேர்ட்ஸ், லைன்ஸ், இது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி என்க்ளோஸ்ட் இன். அதை வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லெட்டர் இருக்குன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணா போதும். 2 லெட்டர்னா 2 கோட்ஸ், 3 லைன் டு லைன்னா we can use triple quotes here. ஓகேங்களா? அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இந்த டேட்டா டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த செட்ஸ், டியூபிள்ஸ், லிஸ்ட் பத்திலாம் பேச மாட்டீங்க. யூ ஜென்ரலி இதோட நிறுத்தினா போதும். ஓகேவாடா பசங்க? ஃபார் லூப். ஃபார் லூப்பை பத்தி பேசணும். ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பத்தி பேசணும், மறந்துடக்கூடாது. ஃபார் லூப்புங்கிறது ஒரு வந்து டிஃபைன்டு லூப். ஏன்னா அது வந்து உனக்கு இப்போ வந்து அது எவ்வளோ டைம் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த லூப்பை எவ்வளோ டைம் வேணும் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபார் லூப் இஸ் அ பெட்டர் லூப். ஸோ எனக்கு 5 டைம் தான் அது எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கணக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஃபார் லூப் இஸ் அ பெட்டர் லூப். ஃபார் லூப் இஸ் தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். யாரா பசங்க? ஸோ ஃபார் லூப் பத்தி பேசலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்? மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னா இட் இஸ் அ ஃபார் லூப். இட் இஸ் அன் என்ட்ரி செக். முதல்ல வரக்கு முன்னாடியே அது செக் பண்ணிடும். கண்டிஷன்ஸை செக் பண்றது என்ட்ரி முன்னாடியே செக் பண்ணும். ஸோ த கண்டிஷன் செக் இன் த பிகினிங் செக் பண்ணி பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. if it is executed only if it true. சரி, பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆனாலும் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா கண்டிஷன் எப்பெல்லாம் ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும்தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லூப் டஸ் நாட் எக்ஸிக்யூட். அது ட்ரூவா இல்லைன்னா எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்காது. எக்ஸிக்யூட்னா அது ப்ராப்பரா ஒர்க் பண்றது. சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் கவுண்டர் வேரியபிள். கவுண்டர் வேரியபிள்னா ஃபார் லூப்ல நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வேரியபிளை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் இன் சீக்வன்ஸ். ஏதாவது ஒரு சீக்வன்ஸை கொடுத்துருங்க. தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆர் எல்ஸ் பிளாக் கொடுக்கணும்னா இட் இஸ் ஆப்ஷனல். ஓகேங்களா? கவுண்டர் வேரியபிள் இஸ் மென்ஷன் இன் சின்டாக்ஸ். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை வச்சுதான் நான் லூப்பை கண்ட்ரோல் பண்ண போறேன். சரிங்களா? அந்த சீக்வன்ஸ் ரெஃபர்ஸ் டு தி இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. சீக்வன்ஸுங்கிறது நீங்க அதை எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எத்தனை தூரம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எந்த சீக்வன்ஸை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் லூப் யூசஸ் ஜென்ரலா பைத்தான்ல எப்படி இருக்கும்னா ஃபார் லூப் பக்கத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஆர் டு ஸ்பெசிஃபை தி இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ். ஸோ த ரேஞ்சை பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்றேன். இந்த சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி கொடுக்கணும்? ரேஞ்சுன்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். சரிங்களா? ஸ்டார்ட் ரெஃபர்ஸ் டு தி எந்த இன்டெக்ஸ் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டாப் அப்படின்னா அதுக்கு முன்னாடியோட ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் வந்து 5ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா 4ஓட ஸ்டாப் ஆயிரும், 5 வராது. சரிங்களா? அண்ட் ஸ்டெப் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் நீங்க எதுவுமே ஸ்டெப் எதுவுமே கொடுக்கலன்னா ஒன்னு அடுத்தடுத்த நம்பரா வரும். ஸ்டெப் 2ன்னு வச்சுட்டீங்கன்னா ஒன்னை விட்டு அடுத்த லெட்டர் பிரிண்ட் ஆகும். ஸ்டெப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 2 நம்பர்ஸை விட்டுட்டு அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ அது ஸ்டெப். ஜம்ப் சொல்றது ஸ்டெப். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் ரேஞ்ச்
131 அப்படின்னா ஸ்டார்ட் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும், 29ல எண்ட் ஆகும். 1 2 3 கண்டினியூஸா வரும். இப்போ 232 அப்படின்னா 2ல ஸ்டார்ட் ஆகும், 28 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்? ஏன்னா இது 2 ஓட இன்க்ரிமெண்ட். ஸோ 2க்கு அப்புறம் 4 வரும், 4க்கு அப்புறம் 6 வரும், ஒவ்வொரு நம்பரா விட்டு விட்டு வரும். ஸோ இப்போ 30ல ஸ்டார்ட் பண்ணும், 3ல முடியும். ஓகேவா? அண்ட் வி ஆர் டிஸ்கிரிமினேட்டிங். ஸோ இது வந்து எப்படி ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், அப்படி கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து -3, நாட் +3, இட் இஸ் -3. -3னா முன்னாடி மூணு நம்பரா முன்னாடி போய் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ரேஞ்ச் 20. இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இட் வில் டேக் இட் அஸ் அன் அப்பர் லிமிட். அதை என்னவா எடுத்துக்கும்? எண்ட் வேல்யூ 20 எடுத்துக்கும். சரிங்களா? ஸ்டார்ட்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணிடும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் we have an example for I in range 2 10 2ன்னு கொடுத்துட்டேன். print I அப்படின்னு கொடுக்குறேன். I in rangeனா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 8, 10 வராது, 10க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சரியாடாப்பா? நெக்ஸ்ட் we have string operations. string operations நிறைய இருக்கு. ஸோ string operations அப்படின்னா என்னது? Python provides the following operations for string operations. These operators are useful to manipulate string. Manipulateனா நான் ஸ்ட்ரிங்ஸை ஒரு டைம் என்டர் பண்ணிட்டா அதை எடிட் பண்ற ஆக்சஸ் இல்லை, ஆனால் சில விஷயத்தை சேஞ்ச் பண்ண மாட்டோம், சிலதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்துடலாம். கன்கார்டினேஷன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா தருது. ஓகே, ஸோ ஜாயினிங் ஆஃப் 2 or more strings எவ்வளோ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் கன்கார்டினேஷன். ஸோ த பிளஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். இப்போ வெல்கம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் பைத்தான்றது ஒரே ஸ்ட்ரிங்கா வரும். சரிடாப்பா? ஓகே, அப்பண்டும் கன்கார்டினேஷனும் ஒண்ணுதான். ஆனா அது ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கா மாத்துறது. இது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி இருக்கும், அது கூட ஒரு சில லெட்டர்ஸை ஆட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை புது ஸ்ட்ரிங்கா நான் காட்டுவேன். இதுக்கும் வேற ஸ்ட்ரிங் நோட்டேஷன் இருக்கும், வேற மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகும். அதுக்கு பேர் அப்பெண்ட். ஓகேங்களா? இதுக்கு அப்படி கிடையாது. adding more strings at the end of an existing string. ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்ஸுக்கு பின்னாடி சிலதை ஆட் பண்றதுக்காக அப்பெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அப்பெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? பிளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் string 1 இருக்கு, welcome 2 இருக்கு. string 1 plus equal to learn python அப்படின்னா string 1. ஸோ அதுக்குள்ளே அந்த பைத்தான்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற பைத்தான்குள்ளே இது வரும். ஆனா இது நியூ பைத்தானா வரும், நியூ ஸ்ட்ரிங்கா வரும். கன்கார்டினேஷன்ல ஒரு புது ஸ்ட்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனா இதுல ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங் கூட பின்னாடி கொண்டு போய் ஆட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இதுக்கு நியூ ஸ்ட்ரிங்ஸ் வராது. ஓகே, ரிப்பீட்டிங்னா என்னடா பசங்க? ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பேப்பர் பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா இப்படி நாலு ஸ்டார் இருக்கும், ரைட்? இது ஸ்டார்னு ஒண்ணுதான், அதை 4 டைம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங் எத்தனை தடவை வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கொடுத்தீங்கன்னா வெல்கமே 4 டைம் பிரிண்ட் ஆகும். ஓகேவாடாப்பா? ஓகே, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். வாட் இஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல எனக்கு வேணுன்ற கேரக்டர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கலாம் யூசிங் தேர் இண்டெக்ஸ் நம்பர். அதோட இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். when a slice is a substring, so ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ல இருந்து எவ்வளவு குட்டி குட்டி ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். a substring can be taken from the original string. முன்னாடி இருக்கிற ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல இருந்து தான் குட்டி ஸ்ட்ரிங்ஸை எடுத்துக்க முடியும், குட்டி வேர்ட்ஸை எடுத்துக்க முடியும் by using என்ன ஆப்ரேட்டர்? இந்த ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். டன். அண்ட் அதுக்குள்ள என்ன மென்ஷன் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? So this is called slicing operator. Using slicing operator, you have to slice 1 or more strings. எவ்வளோ strings வேணாலும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற சின்டாக்ஸ், அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பேர் போட்டுக்கணும், ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் போட்டுக்கணும், வேரியபிள் போட்டு ஸ்டார்ட் ஸ்டெப் ரேஞ்ச் மாதிரி தான். ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் பண்ணோம், ரைட்டா? அதே தான் இங்கேயும், பட் இங்க நீங்க கோலன் யூஸ் பண்ணுவீங்க. ரேஞ்சுக்கு கம்மா யூஸ் பண்ணுவீங்க, இங்க என்ன யூஸ் பண்ணணும்? கோலன் யூஸ் பண்ணணும், ரைட்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம்டா பசங்க, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஆர்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சேவ் பண்றேன்.
ஓகே. இஃப் ஐம் யூசிங் print string 1:5 அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும், என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 எப்பவுமே 0 நம்பர் இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது 0 1 2 3 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 0 MP மட்டும் பிரிண்ட் ஆகும். சரியாடாப்பா? 0 MP மட்டும் உங்களுக்கு அவுட்புட்ல வரும். புரியுதுங்களா? எஸ். First we have types of functions. So types of function பார்த்தீங்கன்னா 4 functions இருக்கு. User defined function, built-in function என்ன, lambda function என்ன, regression function என்ன. சரிங்களா? So built-in user defined என்னது, நாமளே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு functions நான் define பண்ணிக்க முடியும். சரியா? So functions users நம்ம அந்த momentல create பண்றது, அதுக்கு பேர் user defined functions. Built-inனா நம்ம சொன்னோம்ல, இந்த பைத்தான் கோடு இது எல்லாமே ஒருத்தங்க டிசைட் பண்ணும் போது சில ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கு பேர் பில்டிங், ப்ரீலோடட். ஸோ திஸ் இஸ் இன்பில்டா இருக்கிற விஷயம். ஓகே. லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா அனோனமஸ்லி அன்ஃப்ரேம்டு ஃபங்க்ஷன். ஸோ அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் யூ நோ தட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம யாரும் கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை அதுவே கால் பண்ணிக்கும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுகிறேன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதை தான் நாங்கள் முன்னாடி போட்டிருந்தேன், இந்த பிக் தான் அங்கே இருந்தது. ஓகே. ஸோ சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும், டெஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும், இது கீவேர்ட். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ்க்காக பிராக்கெட் போட்டுக்கணும், கோலன் இஸ் மஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னாலே இவ்வளோதான் நடக்கும். ஸோ a block is one or more lines of code. அந்த பிளாக்ல நிறைய லைன்ஸ் இருக்கலாம், ஒரு 2 லைன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? they treated as a one big sequence. அது ஒரே ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கம்பைலர் பார்க்கும். உள்ள வந்துட்டு அது எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் அது செய்யும். சரிங்களா? இன் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பிளாக் ஆர் ரிட்டர்ன் வித் இண்டென்சேஷன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஸோ டெஃப் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கிறீங்க, இங்கே பேராமீட்டர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆயிடும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அந்த ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இன்டென்சேஷன் எதை குறிக்குது அப்படின்னா, இவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த இன்டென்சேஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த இன்டென்சேஷன் வந்து என்னது, யூஸ்வலி a bond begins with a line that is indent by 4 spaces. ஒரு 4 spaces indent பண்ணி தான் அந்த block of statements இருக்கும் பார்க்க. சரிங்களா? ஸோ இந்த நெஸ்டட் பிளாக்னா அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்னொரு டெஃப் யூஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் இட். ஓகே. ஸோ வாட் இஸ் லாம்டா ஃபங்க்ஷன்? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லியா? லாம்டா ஃபங்க்ஷன் என்னென்ன பசங்க, இட் இஸ் மோஸ்ட்லி கிரியேட்டிங் ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானமஸ் ஃபங்க்ஷன். அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின்லி யூஸ்ட் வித் காம்பினேஷன் லைக் ஃபில்டர், மேப், ரெடியூஸ், இது எல்லாமே லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், லாம்டாங்கிற கீவேர்ட் போட்டு எழுதும். ஓகே. லாம்டாங்கிற கீவேர்ட் போட்டு எழுதணும், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து நாம அப்போ யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம், இது ஆக்சுவலி நாட் சம். சம் இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஸோ லாம்டாங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் 1ஐயும் ஆர்குமெண்ட் 2ஐயும் நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் அப்படின்றதையும் பக்கத்துலேயே கொடுத்துட்டேன். ஆர்குமெண்ட் 1ஐயும் ஆர்குமெண்ட் 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும், அதுதான் அது செய்யற வேலை. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க எப்பெல்லாம் சம்முன்னு கூப்பிடுறீங்களோ, சம்முன்னு கூப்பிட்டு 2 ஆர்குமெண்ட்டை கொடுத்தாலே அதை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் கால் லாம்டா ஃபங்க்ஷன். நாம ஒன் டைம் யூஸுக்காக யூஸ் பண்ற விஷயம், ரைட்? ஸோ தட் சம்மை நான் திருப்பி இதை வந்து நீங்க ஆட் பண்ணணும் நான் சொல்ல தேவையில்லை, சம்முன்னு சொல்லிட்டாலே அதை ஆட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்றது லாம்டா. டன்னாடாப்பா? இப்போ பாருங்க built-in function. So built-in functionsனா என்னது? So the functions which are using Python librariesல இருக்க functions யூஸ் பண்றதுக்கு பேர் built-in function. For example, absolute function. Absoluteனா தெரியும்ல, பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருந்தா அது பாசிட்டிவா மாறும். மாடுலஸ் தான் அப்சல்யூட். ஓகேவா? மாடுலஸ் பேர் தான் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். Then we have regression function. Regression function பத்தி சாப்டர் 1லயே படிச்சிருக்கீங்க. ஒரு ஃபங்க்ஷனை நான் திருப்பி கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே திருப்பி அதே ஃபங்க்ஷன் ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். So the function calls itself. Imagine a process which iterate.
திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ள அதுவே அதை ஐட்ரேட் பண்ணிக்கும். ஒரே வேலையை திருப்பி திருப்பி அந்த ஃபங்க்ஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் ஸ்டாப்டு பை சம் கண்டிஷன், கண்டிஷனால ஸ்டாப் பண்ணாம அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். Such a process is called infinite iteration. So the condition that is applied in any recursive function is called base condition. ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கண்டிஷன் கொடுக்குறீங்களா, அந்த கண்டிஷனுக்கு பேர் பேஸ் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ the function base condition must in be every functionsல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கிற பசங்க, இதை நான் உனக்கு ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் an example. see def ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். ஆக்சுவலி இதை நான் இங்க தப்பா கொடுத்துட்டேன். ஓகேவா பசங்களா, அலைன் பண்ணி எல்லாம் ஒட்டுக்கா வந்துச்சு, நீங்க அப்படி எழுதக்கூடாது, இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு இன்டென்ட் ஸ்பேஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரிண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை, ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேசஸ் நீங்க கொடுக்கணும். டன்னா பசங்களா? ஸோ ஃபேக்டோரியல்ல நான் டிஃபைன் பண்றேன் அந்த ஃபங்க்ஷனை, நான் சொல்றேன் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த நம்பர் 0வா இருந்தா 1 அவுட்புட்டா கொடுத்துருங்க. ஒருவேளை 0 இல்லாம வேற ஏதாவது நம்பர் கேட்டிருக்காங்க, if it is not else அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இப்போ 5 ஃபேக்டோரியல் நான் கேட்கிறேன் அப்படின்னா, 5 ஃபேக்டோரியல் நான் கேட்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ண சொல்லுதுன்னா 5 கொண்டு போய் 4 ஃபேக்டோரியலோட மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகே, அகைன் நீங்க we are using ஃபேக்டோரியல், அகைன் ஃபேக்டோரியல் தானே, அதே ஃபங்க்ஷன் திருப்பி உள்ள வருது இல்ல. ஸோ ஃபேக்டோரியல் இப்போ 4 ஃபேக்டோரியல் என்ன ஆகும்? 4 into 3 ஃபேக்டோரியல் மாறும். 3 ஃபேக்டோரியல் என்னவா மாறும்? 3 into 2 ஃபேக்டோரியல் மாறும். ஸோ 2 ஃபேக்டோரியல் என்ன ஆகும்? 2 into 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல் என்ன ஆகும்? 1 into 0 ஃபேக்டோரியல். ஸோ கடைசியில் 0 ஃபேக்டோரியல் அந்த பேஸ் கண்டிஷன் வர வரைக்கும் இதுக்குள்ளேயே இது ஐட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி இந்த ஃபேக்டோரியல் உள்ள வந்துகிட்டே இருக்கும். சி n into 4 ஃபேக்டோரியல். ஸோ 5 4 மாச்சுல, ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1. அவ்வளவுதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ற வேலை. சரிங்களா? That's it. ஸோ நீங்க 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 1ன்னு கொடுக்கும், 5 கொடுத்தீங்கன்னா 120 கொடுக்கும். ஓகேங்களா? 5 into 4 into 3 into 2 into 1 into 0. See 1, it is 120. Bubble short algorithm. What is bubble short algorithm? ஸோ அது ஒரு ஷார்ட்டிங், அடுக்கி வைக்கிற மெத்தட். ஸோ இது எப்படி அடுக்கி வைக்கும் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்தால் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு பிகினிங் ஆஃப் தி லிஸ்ட், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், நாட் ஃப்ரம் தி மிடில். ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது என்ன பண்ணுன்னா இதுவும் பக்கத்துல இருக்கிற நம்பரையும் கம்பேர் பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும் போது யார் பெரியவங்களா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட சின்னதா இருந்தா அதை அப்படியே விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட பெருசா இருந்தா இது ரெண்டு பத்தி ஸ்வாப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ், பக்கத்துல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருவேளை ஆர்டர்ல இல்லைன்னா ஸ்வாப் பண்ணி விட்டுரும், மாற்றி விட்டுரும். சரிங்களா? திஸ் கம்பேரிசன் பாஸ் டு தி கண்டினியூ. ஸோ இது வந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும், திருப்பி ஃபுல்லா செக் பண்ணும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஸோ தட் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் புரியும். See this, we have a list. எனக்கு இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. சரியா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 15 11 கூட கம்பேர் பண்ணேன். 15 is 11 விட அதிகமா இருக்கு, ஸோ இட் கெட் ஸ்வாப்ட். ஸோ ஸ்வாப் ஆகுமா? 11 15 16 12 14 13. ஸோ இப்போ 1 நான் செக் பண்றேன், இப்போ செகண்ட் எலிமெண்ட் செக் பண்ணும், 15 16 செக் பண்ணும், இட் இஸ் ஓகே, இட் இஸ் டன், கரெக்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 15 12 செக் பண்ணும், 15 and 16 and 12 it is getting swapped. அப்போ என்ன போகும்? 11 15 12 இங்க 16 இங்க. ஓகேவாடப்பா? திருப்பி ஸோ இப்போ இந்த இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதே செக் பண்ணும், இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ணி விட்டுரும். ஸோ 14 16 and 13. திருப்பி என்ன பண்ணும், இந்த நம்பர் செக் பண்ணும், 13 and 16 gets swapped. ஓகேவா? இன்னொரு ஆர்டர்ல வருது, திருப்பி கண்டினியூ ஆகும், திருப்பி இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ 11 15 செக் பண்ணும், கரெக்டாக தான் இருக்கு. 15 12 செக் பண்ணும், ஸோ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிட்டுரும். ஸோ 12 and 15 get swapped. ஓகேங்களா? இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஐட்ரேஷன் தான். ஒரு ஐட்ரேஷனுக்கு முடிச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ஐட்ரேஷன் போகும், ரெண்டாவது ஐட்ரேஷன் இருப்போம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு 11 15 12 14 13 16 இருக்கு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணும்போது ஸ்வாப் பண்ணிவிடும். அகைன் இவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணும்போது இது ஸ்வாப் ஆகும். ரைட்டா?
இப்போ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிட்டுரும். ஓகே, இப்போ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. we have 11 12 14. யாரா பசங்க இப்போ தேர்ட் ஐட்ரேஷன்றப்போ 11 12 ஓகே, 12 14 ஓகே, 14 13 கம்மியா இருக்கு. ஸோ திஸ் கெட் ஸ்வாப்ட். ஸோ 13 14 அகைன் 14 15 செக் பண்ணோம், கரெக்டா இருக்கு. ஸோ கடைசியில தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எத்தனாவது ஐட்ரேஷன்ல அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? மூணாவது ஐட்ரேஷன் முடியும் போது தான் இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ your ஃபைனல் ஆன்சர் இதுக்கு பேர் பபிள் ஷாட். இப்போ இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ அன்சார்ட்டட் ரைட், இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்? டில் இதுமே ஸ்வாப்பே தேவையில்லைன்ற வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ரைட்டா பசங்களா? which indicates the list of is already சார்ட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். this algorithm comparison is called bubble shot. ஏன்னா நான் ஸ்மால்ல இருந்து பெருசா போறேன், சின்னதா ஊதி பெருசாகிறேன். So it is called bubble shot. Okay, although the algorithm is very simple, it is slow and less efficient. இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஏதா பாத்தீங்களா, ஒரு சின்ன லிஸ்டேவே நம்மளுக்கு 3 ஐட்ரேஷன் கிடைச்சதான் எனக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பெரிய லிஸ்ட்லாம் போகும்போது இன்னும் டைம் டேக்கன் ஆகும். சரிடா பசங்களா? அஷ்யூம் திஸ் லிஸ்ட் இஸ் ஆஃப் அரே ஆஃப் n எலமெண்ட்ஸ். ஒரு n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா the swap function swaps the values of given array elements. ஓகேங்களா? ஸோ இது ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்பேர் தி கரண்ட் எலிமெண்ட் வித் தி நெக்ஸ்ட் எலிமெண்ட். கம்பேர் பண்ணுங்க. if it is greater, second current element next element ஓட greater இருக்குன்னா swap பண்ணிடுங்க. ஓகே, if the current element is less than the next element ஒண்ணுமே பண்ணாது. it move on to the second element, move on to the next element போய் திருப்பி ஸ்டெப் 1 ரிப்பீட் பண்ணும். ஓகே, அது இது எது வரைக்கும் நடக்கும்? when until the end of the index is reached. இந்த ஒரு ஐட்ரேஷனே end of the index வர வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணணும். ரைட், so let's consider an array with the elements. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் போது இந்த இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ராசஸை நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். புரியுதாடாப்பா? ஸோ வாட் இஸ் மெனு டிரைவன் ப்ரோக்ராமை பத்தி கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு மெனு கொடுக்குறேன், ஒரு டிஃபால்ட் மெனு கொடுக்குறேன். இப்போ நீங்க இந்த KFC-லாம் போயிருக்கீங்கல்ல, ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க, அது இருக்கா இல்லையான்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஓகே, டெஃப் நானே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், கிளாஸ் ஸ்டேஷனரி. ஃபர்ஸ்ட் கிளாஸை டினோட் பண்றேன், அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். டெஃப் கெட் டேட்டா செல்ஃப். கெட் டேட்டான்னு நான் வாங்குறேன். சரிங்களா? ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப். இப்போ நான் எதுவுமே வாங்குறதுக்கு நான் எதையுமே பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாஸ் பண்ண அவசியம் இல்லைன்னா நான் செல்ஃப் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ நோ ஆர்குமெண்ட்ஸ் நீடட், அந்த இடத்துல எனக்கு ஆர்குமெண்ட்டே வேண்டாம்னாலும் நான் செல்ஃப் கொடுக்கணும். ஒரு ஆர்குமெண்ட் வேணும்னா செல்ஃப் கொடுத்து இன்னொரு ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? ஸோ செல்ஃப் டாட் ஐட்டம் நேம். ஸோ நான் வாங்குறேன், நீங்க என்ன ஐட்டமா வாங்க விரும்புறீங்க அப்படின்றத நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ இன்புட் என்டர் தி நேம் ஆஃப் தி ஐட்டம். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம் நேம் நான் வாங்கிக்கிறேன். செல்ஃப் டாட் பிராண்ட், அது என்ன பிராண்டா இருக்கும். இன்புட் என்டர் தி பிராண்ட் நேம். ஓகேங்களா? ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். CH is equal to Y. ஓகேவா? CH is equal to Y. Okay. While CH is equal to Y னா print. இந்த Y னானது S ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒருவேளை அந்த கேரக்டர் வந்து S-ஆ இருந்துச்சு அப்படின்னா 1 add items 2 delete items அப்படிங்கிறத print பண்ணுங்க. N is equal to int input enter your choices. நீ உன்னோட சாய்ஸை எனக்கு என்டர் பண்ணுங்க, கொடுங்க, உங்களோட சாய்ஸஸை கொடுங்க. If n is equal to 1, S is equal to stationary, S dot get data. So item dot append S. If n is equal to 2, delete item, else print invalid input. CH is equal to input. Do you want to continue? Yes or no? இதுல கிளாஸ் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது elif தான் பசங்க. It is not D, it is elif. Okay.
ஓகேடா பசங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு ஐட்டம் வந்துட்டு யூசர் கொடுப்பார் சரியா. இந்த ஐட்டம் ஆட் பண்ணுமா டெலீட் பண்ணுமா இல்ல வந்துட்டு என்டையர்லி இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லணுமா சரியா. இதுதான் ப்ராசஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டேஷனரி கிளாஸ்ன்னு ஒரு கிளாஸை பில்ட் பண்றேன். ஸோ கெட் டேட்டா ஃபர்ஸ்ட் இந்த யூசர் கிட்ட இருந்து என்னென்ன வாங்க முடியுமோ அதை கெட் டேட்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா வாங்கிக்கிறேன். எனக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஐ ஹாவ் டு கிவ் தி ஸ்பேஸ் டன். அண்ட் ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரியாடா பசங்களா. ஸோ ஐட்டம் நேம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வாங்கி வச்சுக்கிறேன், பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாங்கி வச்சுக்கிறேன். இதுல ஐட்டம்ங்கிற ஒரு எம்டி லிஸ்ட் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஐ ஹேவிங் an empty set or list. ஓகே, அண்ட் CH is equal to y. ஒருவேளை உங்களுக்கு என்னோட CH வந்து நான் இப்போதைக்கு y அப்படின்னு கொடுத்துருக்கேன். yனா எஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூவா இருந்தாதான். ஸோ இஃப் இட் இஸ் நான் இப்போதைக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு உள்ள போய்க்கிறேன், அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ y CH is equal to y. ஒரு வேலை y இருந்தா அது ட்ரூ தான், ஏன்னா நான் y தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ட்ரூ தான் உள்ள வரும். பிரிண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, 1னா ஆட் ஐட்டம்ஸ், 2னா டெலிட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நீங்க யூசர் கிட்ட சொல்றீங்க. சரியாடாப்பா. இஃப் n is equal to int inputன்னு சொல்லிட்டு என்டர் யுவர் சாய்ஸஸ். இப்போ நான் ஆட் பண்ணுமா டெலிட் பண்ணுமான்றத நீங்க யூசர் கிட்டேயே கேட்குறீங்க. ஸோ அதனால நம்பரை வாங்க, 1 அழுத்த போறியா இல்லை 2 அழுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கிட்ட வாங்குறதுக்காக இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. ஓகேவா. இஃப் அவர் கொடுத்த n வந்து 1ஆ இருந்தா ஆட் பண்ணுங்க இந்த ஐட்டம்குள்ள, இந்த ஐட்டம்ங்கிற எம்டி லிஸ்ட்டுக்குள்ள அவர் கொடுத்த ஐட்டம் நேமை நீங்க ஆட் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேஷனரி. ஸோ எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், அப்பதான் நான் ஸ்டேஷனரியை நான் இவால்வ் பண்ணிக்க முடியும். எஸ் டாட் கெட் டேட்டா. ஸோ அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு கெட் டேட்டா வாங்கிக்கிறேன். அவர் கொடுத்த ஐட்டமை நான் இவர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்னது, ஐம் ஜஸ்ட் ஆடிங் இட். அவர் கொடுத்த ஐட்டமை நான் அவர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 2 அவர் கொடுத்தது வந்து 2 டெலிட் ஐட்டமா இருந்துச்சு, அது எலிஃப் இல்ல 2 அப்படின்னா டெலிட் ஐட்டம், டெல் ஐட்டம், அந்த ஐட்டமை நீ டெலிட் பண்ணிடு. சரிங்களா. ஒருவேளை அந்த ஐட்டம் ஆல்ரெடி இருக்குன்னா அதை நீங்க டெலிட் பண்ணிடுங்க. எல்ஸ் இல்ல இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க கொடுத்தது இன்வாலிட் இன்புட். நான் உனக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஒன்னு 1 அழுத்து இல்லைன்னா 2 எழுத்து. நீ வந்து 3 4 அழுத்துறீங்கன்னா இன்வாலிட் இன்புட். ஸோ இட் இஸ் இன்வாலிட் இன்புட். ஓகேங்களா. CH is equal to input. Do you want to continue? இதே மாதிரி கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா? எஸ் புட் எஸ்னா எஸ்னா கண்டினியூ ஆகும், நோனா நோ வராது. ஏன்னா y போட்டிங்கன்னா தான் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா கண்டினியூ ஆகாது. சரியாடா பசங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மெனு டிரைவன் ப்ரோக்ராம். ஸோ யூ ஜஸ்ட் இதோட லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. எல்எஃப். ஓகே, இது வரைக்கும் தான் கிளாஸ். உங்களோட கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களோட கிளாஸ். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து மெயின் ப்ரோக்ராம். திஸ் இஸ் ஆல் மெயின் ப்ரோக்ராம். அண்ட் வைல் கொடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டும் உள்ள போய்க்கும். வைல் கொடுத்துட்டீங்கன்னா இது மட்டும் தான் உள்ள போகும், இது வெளியே வச்சுக்கோங்க. வைல்குள்ளே இது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் ஸ்பேசஸ் வரணும், இதுக்கு டபுள் ஸ்பேசஸ் வரணும், இதுக்கு தேவையில்லை. சரிங்களா, அதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ வி நீட் ஸ்பேசஸ் ஃபார் தட், அதை தெரிஞ்சுக்கோங்க பசங்க. ஓகே, ஸோ எவ்ரிவன் கிரேட் டே. அண்ட் இதுதான் டாப் 10 5 மார்க்ஸ். ஸோ இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியாடாப்பா. ஸோ பை எவ்ரிவன். PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன்.